டைட்டானிக் கப்பலே நம்ம திண்டுக்கலுக்கு வந்திருக்குங்க. போகாமல் இருந்தால் எப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியில் எல்லோரும் கிளம்பியாச்சு. நாங்கள் சண்டே தான் போயிருந்தோம். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ரொம்ப கூட்டமாக தான் இருந்துச்சு. சண்டே மட்டும் கவுண்டரை வந்து 4 மணிக்கு திறந்து 9:30 க்ளோஸ் பண்ணிடுறாங்க. மற்ற நாள் வந்து 5 மணிலேருந்து 9 வரைக்கும் இருக்கும் போல். நாங்கள் ஒரு வெளியவே 3/4 மணி நேரத்துக்கு மேலே இருந்தோம். நாங்கள் அப்படியே நடந்து போகிற மாதிரி போகிறோம், நீங்கள் பின்னாடி வீடியோ எடுங்கன்னு சொல்லிட்டு நானும் அக்காவும் நடந்து போயிட்டு இருந்தோம். ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட அந்த போட்டில் ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணியிருந்தாங்க. போட்டில் அந்த போல்டு, அந்த இடையில டிவைட் ஆகிற மாதிரி இடம் எல்லாத்தையும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஃபுல்லாகவே தெர்மாக்கோல் தான். குழந்தைங்க நிஜமாகவே சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. இதழ் குட்டியும் விதுனும் வெளியவே ரொம்ப நேரம் நடந்துகிட்டே இருந்தாங்க. ஸ்பேஸ் வந்து நிறையா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பாட்டும் போட்டிருந்தாங்க. அதில் 2 பேருக்கு டான்ஸ் வேறு. நாங்கள் போனதே ஒரு 8:30 போல் தான் போயிருந்தோம். இப்படியே வெளியவே அலைஞ்சிட்டு இருந்தால் ரொம்ப நேரம் ஆயிரும்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போக ஆரம்பித்தோம். என்ட்ரி டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 100 ரூபாங்க. உள்ளே வந்து அப்படியே டிக்கெட் காமிச்சிட்டு மேலே போயாச்சு. உள்ளே போகும்போதே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்தாச்சு. நிஜமாகவே சொல்கிறேன், உள்ளே போனோடனே அப்படியே ஒரு கப்பலில் போகிற மாதிரி ஃபீல் ஆயிருந்துச்சு. இங்கேருந்தே நாங்கள் நிறைய எக்ஸ்பெக்டேஷனில் போயிருந்தோம். அதனால் அப்படி தோணுச்சா என்னன்னு தெரியல. உள்ளே நுழைஞ்சதுலேருந்தே ஃபுல்லாகவே லைட்டிங்ஸ்டாங்க. அந்த கப்பல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த நிறையா ரூம்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதுக்கு மாதிரி டோர் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதில் நான் ஒன்று ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஆனால் அது ஃபுல்லாகவே கட் அவுட் மாதிரி தான் இருந்துச்சு. ஓப்பன்லாம் பண்ண முடியல. இவங்களுக்கு ஒரே குஷியாக போயிடுச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தனே கேப்டன் ரூமுக்கு தான் போயிருந்தோம். காவியாக்கா எல்லாத்தையும் வர சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாமே கிளம்பியாச்சு. ஸ்டேரிங் இருந்துச்சு. சும்மா எல்லாமே ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி இடம் தான். ஸ்டேரிங்கை கொஞ்சம் திருப்பிட்டு அப்படியே கீழே இறங்கியாச்சு. அந்த 2 சைடு ஃபுல்லாகவே அந்த மூவியில் நடிச்சிருப்பாங்களா அவங்களோட எல்லா ஃபோட்டோஸையுமே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஜாக் ரோஸோட அம்மா, அப்புறம் அந்த கேப்டன், அங்கே ஒர்க் பண்ணியிருந்தவங்க எல்லாத்தையும் வரிசையாக அவங்களோட எல்லா ஃபேஸையுமே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்து நடந்து போயிட்டே இருக்குங்க. இந்த இடத்த கண்டிப்பாக சொல்லணும், நீங்கள் மூவி பார்த்துருந்தா தெரியும். மூவியில் இந்த இடம் எப்படி இருந்துச்சோ அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. அப்படியே கீழே ஸ்டெப்ஸ் இறங்கி போகிற மாதிரி, மேலேருந்து பார்க்குற மாதிரி. எனக்கு கீழே இறங்கி போக மனசே இல்லை. மேலேருந்து அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். கூட வந்தவங்களாம் ஆளக்கானா, இங்கே தான் அண்ணன் இருக்காராமா, அடையாளம் காமிச்சிட்டாரு. அப்படியே கீழே இறங்கி போயாச்சு. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு உண்மையாகவே இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் நியூலி மேரிட் கப்பல் இல்லை குழந்தைங்களை எங்கேயாவது கூட்டு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கூட்டு போகலாம். மூவியில் ஜாக் தான் ரோஸை காப்பாற்றினாரு. ஆனால் நாங்கள் ஜாக்கையே காப்பாற்றிருந்தோம். அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்ட் 2ல் பார்க்கலாம். இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. அதை பற்றி எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் இந்த எக்ஸ்ப்ளோர் போயிருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.